எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்திருக்கேன். ஒவ்வொரு உயிரினத்திற்குமே பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியம், தற்காப்பு அப்படிங்கிறது அத்தியாவசியம். நமக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால் தற்காப்பு கலைகள் பயின்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட நிறைய தற்காப்பு கலைகள் இருந்தன. இப்போது சிலது மட்டுமே இருக்கிறது. சரி, இப்போ என்னென்ன இருக்குது, இதை எப்படிலாம் கற்றுக்கலாம், என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு இந்த காலையில் ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த காலையில் முடிச்சுமே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், என்னோட பேர் சீனிவாசன். திண்டுக்கல் மாநகரத்தில் தற்காப்பு பயிற்சி பள்ளி 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். எங்களோட பள்ளியில் என்னென்ன கற்றுத்தரோம் அப்படின்னா கும்ஃபு, ஊஷு, சிலம்பம், ஜிம்னாஸ்டிக்ஸ், வாள்வீச்சு போன்ற எல்லா கலைகளும் கற்றுத்தரோம். என்னென்ன கலைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். குங்ஃபுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ அது ஒரு சீன தற்காப்பு கலை அப்படி தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மை தான். ஆனால் அது பிறப்பிடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். அது போதி தர்மரால் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து சீனாவுக்கு கொண்டு போகப்பட்டது அப்படின்றது நம்மள பெரும்பான்மையான பேத்துக்கு தெரியும். குங்ஃபுவில் பார்த்திங்கன்னா அது எப்படின்னா கராத்தே அந்த மாதிரி மற்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரி தான். ஆனால் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ மற்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இதில் அனிமல்ஸோட ஸ்டைலு அந்த மாதிரி பல பிரிவு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷாலின் குங்ஃபு, விங்சான் குங்ஃபு, மொய்தாய் குங்ஃபு இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இது கையில் சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெப்பன், அதாவது ஆயுதங்களை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியும் நிறையா இது இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாள்வீச்சு, ஸ்பியர்னு சொல்லப்படுற ஈட்டி, புடோன்னு சொல்லப்படுற ஈட்டி மாதிரி இருக்கிற வாள், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை யூஸ் பண்ணியும் இங்கே குங்ஃபுவில் சண்டை போடுறாங்க. நம்ம நிறையா பேத்துக்கு தெரியும் குங்ஃபு ப்ரூஸ்லியால் தான் பிரபலமானது அப்படின்னு. ப்ரூஸ்லி வந்ததுக்கப்புறம் தான் இது ரொம்ப பிரபலமானது. ப்ரூஸ்லி பண்ணுறது விங்சான் குங்ஃபு. அந்த மாதிரி பல வகையான குங்ஃபு இருக்குது. இங்கே நம்ம அனிமல் ஸ்டைலும் சரி மற்ற ஸ்டைலும் சரி எல்லாமே ஓவராலாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட உடம்பில் இருக்கிற சதைகள் மற்றும் எலும்பு எல்லா பற்றியும் வளைவுத்தன்மையை அதிகப்படுத்துறது. நம்ம எலும்புகள் இருக்கு இல்லையா, எல்லாத்தோட வளைவுத்தன்மையை அதிகப்படுத்துறது. இது நமக்கு எதுக்கு உதவிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்மளோட வாழ்நாள் நீடிக்கும். இந்த தற்காப்பு கலைகள் எல்லாமே நம்மளோட வாழ்நாளை நீடிக்கும். இன்று இருக்கிற சூழ்நிலைகளில் உணவு முறை நிறையவே மாறிடுச்சு. பட் நம்ம உடம்பை ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்கணும், ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம தற்காப்பு கலைகள் பயிற்சி பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. சிலம்பம் பார்த்திங்கன்னா நம்ம பழந்தமிழரோட தற்காப்பு கலைகளில் இதுவும் முக்கியமான கலையாக இருக்குது. இது தற்காப்பு கலைக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவத்துக்காகவும் சிலம்பம் இதாகுது. இப்போ சிலம்பம் விளாண்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஒரு தற்காப்பு கலையை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வாதம், கபம், பித்தம் அப்படிங்கிற 3 விஷயமுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது.
என் பேர் தாரணி. நான் வந்து 3rd A படிக்கிறேன். எங்கள் அம்மா பேர் வந்து மேகலா, எங்கள் அப்பா பேர் ராஜ்குமார். நான் ஏன் சிலம்பம் கற்றுக்கிறேன்னா, ஏன் என்னை அனுப்பிச்சாங்கன்னா எனர்ஜி கிடைக்கணும்னு அனுப்பிச்சாங்க. அவன் தான் விளையாண்டுட்டு இருந்தான். இப்போ எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. அதனால் நானும் அதே மாதிரி எனக்கும் ஆசை ஆனதுனால நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு அம்மா என்னையே அனுப்பிச்சாங்க. சிலம்பத்தில் நிறையா விதம் இருக்குது. அதில் நம்ம சொல்லிக் கொடுக்குறது பார்த்திங்கன்னா குறவஞ்சி சிலம்பம். இது வந்து 5 வயசில் இருந்து எத்தனை வயசு வேணாலும் கற்றுக்கலாம். வயது வரம்புலாம் இதுக்கு அப்படின்லாம் கிடையாது. கலைக்கு எப்பயுமே வயது கிடையாதுல்ல. அது மாதிரி 5 வயசில் இருந்து எத்தனை வயசு வேணாலும் கற்றுக்கலாம் நம்ம. நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது யாராவது நம்ம ஹேண்ட்பேக்கை பிடுங்கினாங்கன்னா அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். யாராவது இப்படி நம்ம ஹேண்ட்பேக்கை பிடிக்கும் பொழுது அவங்க இழுக்கிற ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அவங்க ஃபேஸில் அட்டாக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரீட் ஃபைட் டெக்னிக் பார்க்க போகிறோம். தெருவில் ஒரு ஆள் திடீர்னு நீங்கள் யதார்த்தமாக நடந்து போகும்போது எதிர்பாராத விதமாக யாராவது உங்களை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தற்காத்து கொள்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து யாராவது உங்கள் சட்டையை டக்குன்னு பிடிச்சி என்னடா அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஷர்ட்டை வந்து டக்குன்னு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ரைட் ஹேண்டில் பிடிச்சிருந்தாங்கன்னா உங்கள் ரைட் ஹேண்டை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் டர்ன் பண்ணணும். அவங்க பாமை கேட்ச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரிலீஸ் ஆகிரும். லெஃப்ட் ஹேண்டை எல்போ இருக்கு இல்லையா, ஆப்போனண்ட்டோட எல்போவில் வச்சுக்கணும். வச்சு டவுன் எல்போவும் ப்ரெஸ் பண்ணலாம், உங்கள் இந்த ரிஸ்ட்டையும் பெண்ட் பண்ணலாம். ரெண்டுமே உங்களுக்கு பெயினாக இருக்கும். டக்குன்னு உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து திடீர்னு ஒருத்தவங்க உங்களை கத்தியில் வந்து குத்த வந்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்தியில் குத்த வரும்போது திடீர்னு நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தோன்னே அவங்க ரைட் ஹேண்டில் கத்தியில் குத்த வராங்க. நான் லெஃப்ட் ஹேண்டை வச்சு அவங்க ரிஸ்ட்டை கேட்ச் பண்ணியிருக்கேன். ரைட் ஹேண்டை அவங்க எல்போக்குள்ளே விட்டு ஷோல்டரில் ப்ரெஸ் பண்ணி டவுன் பண்ணுறேன். அவங்கள டவுன் பண்ணி நைஃப் ரிலீஃப் ஆகிரும். ரிலீஃப் ஆனோடனே கிக். இப்போ ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்க, திடீர்னு வந்து பின்னாடி ஒருத்தவங்களை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பின்னாடி நம்மளை கேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்கள் ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, ரைட் ஹேண்டையும் லெஃப்ட் ஹேண்டையும் தூக்கி அவங்களோட கையை கேட்ச் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணும்போது அவங்க ரிஸ்ட்டை நல்லா ட்விஸ்ட் பண்ணின ஹேண்டை ரைட் லெக் பேக் போட்டு இழுத்து அட்டாக். தற்காப்பு பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குமே அத்தியாவசியம். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எந்த நேரத்தில் எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கங்க. உங்கள் ஊரில் இருக்கும், உங்கள் ஊரில் கராத்தே ஏதாவது ஒரு தற்காப்பு கலை கற்றுக்கங்க. திண்டுக்கல்லில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நான் இவங்க கொடுக்குறேன், குங்ஃபூ தமிழா அப்படின்னு வந்து இவங்க வச்சுருக்காங்க. யூடியூப் சேனல் கூட வச்சுருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். தற்காப்பு கலை நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் 5 மணிக்கு.